ஹலோ மக்களே! வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நல்லா இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னோட அ மக்கள வந்து ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது உங்களோட சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து என் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் நான் வந்து ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அத பத்தி நான் உங்ககிட்ட பேசப் போறேன். அதே மாதிரி எஃப்&ஓ கால்ஸ் நான் நேத்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது என்ன லெவல்ல வந்து இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்ட்டிகுலரா பேச வேண்டியது இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெய்லி அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ டெய்லி அப்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட்லி ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து மார்ச் 1 வெரி ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால வந்து ஹிஸ்ட்ரி ஹேப்பன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா ம இயர்லயும் அதாவது எல்லா மந்த்லயும் ஃபர்ஸ்ட் டே வந்து ஓரளவுக்கு கிரீன்ல தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு ஸ்லைட்லி ஒரு மூவ்மென்டும் இருந்துச்சு. நல்ல புல்லிஷ்ல. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 800 பாயிண்ட் வரையும் ஏறி இருந்தது. ஸோ இன்னைக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டது. ஸோ, அதுதான் இன்னைக்கான மெயின் ரீசன். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெயினா வந்து பேங்க்கு, ஐடி, ஆட்டோ செக்டார் இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி சொல்லணும். ஸோ, இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்ட பத்தி பேசணும் அப்டின்னா, ஒரு டெக்னிக்கல் அதாவது நம்ம டெக் ஸ்டாக்ஸ தான் வந்து நம்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ, கன்டினியூஸா. ஸோ, அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு 1% வரைக்குமே வந்து நேத்து வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏசியன் மார்க்கெட்ட பார்க்கும்போது மிக்ஸ்ட் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. அரவுண்ட் ஷாங்காய் வந்து -0.2ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. நிக்கி வந்து +0.5ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ கமாடிட்டில என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட் ஆயிலோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, $82 வந்திருக்கு. நேத்து வந்து $71 இருந்தது. ஸோ இது வந்து மெதுவா ஏறுனாலுமே, இது வந்து நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் டாலரும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே போகுது. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செக்டார் வைஸ்ல ஐடி, பேங்க், ஆட்டோ, மெட்டலு இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருந்தாங்க. இன்னைக்கு ஃபார்மா மட்டும் ஒரு பேரிஷ்ல இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். ஒரு கன்டினியூஸா கொஞ்சம் நல்லாவே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதால. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, மாருதி, ஸோ டாடா ஸ்டீல் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ்ல இருந்தாங்க. நல்ல ஒரு ரெக்கவரியும் குடுத்திருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ப பார்க்க வேண்டிய விஷயம். அதுல மெயினா இன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு வந்து நம்ம மோடி வந்து போயிருக்காரு. ஸோ அத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் அது வந்து ஆல்ரெடி ஒரு போர்க்களமா இருக்கிற அ ஒரு இடம். ஸோ அதுல இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லாஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஏர்டெல் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு லாஸ வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதானி போர்ட் ஓரளவுக்கு எல்லாமே லாஸ் தான் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பைல இருக்காங்க. 3000 கோடி அரவுண்ட் வந்து இன்னைக்கு வித்திருக்காங்க. சாரி வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ குளோபலா வந்து இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்ப எ முக்கியமான அதாவது இன்னைக்கு இந்த டாரிஃப் விஷயத்துல வந்து என்ன சொல்ல வராரு? அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன இவரு வந்து அப்டேட் பண்ண போறாரு? நம்மளுக்கான விஷயத்த இவரு என்ன கொண்டு வரப் போறாரு? அப்படின்றத வந்து ட்ரம்ப் அப்படின்ற ஒரு ஆள வச்சு நம்ம வந்து டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ இத வந்து நம்ப எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு மெயினான ரீசன் வந்து வாரி எனர்ஜி இறங்கி இருந்துச்சு. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி 129% வந்து இம்போர்ட் டியூட்டி போடுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாரி எனர்ஜில ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பட் ஆனா வாரி எனர்ஜில இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நாங்க பண்ற பேனலுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வாரி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இந்தியாலேருந்து அது மேனுஃபேக்சரிங் ஆவற இது கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அத வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம் அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் சார்ட் வழியா. ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட டிஐஸ் வந்து ஒரு 5000 கோடிக்கு மேல வாங்கியிருந்தாங்க. எஃப்ஐஸ் வந்து ஒரு 2900
91 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் நெட்டாக வந்து ஒரு 4361 கோடிக்கு வந்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணலங்க. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு அங்கே இருந்து அப்படியே ஒரு 50 பாயிண்ட் வந்து இறங்குச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏஞ்சல் ஒன்ல வந்து ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ப்ளிட்டு. ஸோ 10:1ன்னு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 இருக்குன்னா ரூ. 250 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நாளைக்குலேருந்து ட்ரேட் ஆகும் அப்படின்றத வந்து பார்க்கணும். அதேமாரி கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு நியூஸால் கீழே விழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்லைட்லி வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம், ரெக்கவரி கொடுக்குதா அப்படின்றத வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு டிப்பில் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த டிப்லேருந்து நம்மளுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த லாபம் எங்கே இருக்குது அப்படின்றத. இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, ஒரு அடுத்தடுத்த டிப்பு வரும்போது கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து நேத்து வந்து உங்களுக்கு இது குடுத்திருந்தேன். அதாவது நான் இந்த ஸ்டாக் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதில ஒரு ஆப்ஷன் கால் வந்து நான் இன்னைக்கு வாங்கியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25. ஸோ இது வந்து கரெக்ட்டா கேண்டில் வந்து எங்கன்னா ரூ. 66ல வந்து இது வந்து ரீச் ஆச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரூ. 70 அப்படின்ற ரேஞ்ச வந்து நான் வந்து எட்டி பிடிச்சேன். ஸோ ரூ. 70 வாங்கினேன். அங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்லயே வந்து எனக்கு வந்து ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அரவுண்ட் வந்து ரூ. 100 அப்படின்ற ட்ரேட வந்து இது வந்து ரீச் பண்ணிடுச்சு. இப்போவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா அடுத்த கட்டத்துக்கு போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டோட அப்டேட்ஸ வச்சு தான் நம்ம வந்து அத பத்தி சொல்ல முடியும். அடுத்ததா இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் தான். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல வந்து வந்துருச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ரூ. 80லேருந்து ரூ. 90க்குள்ள வாங்குவேன் அப்படின்னு இருந்தேன். ஸோ அந்த ரூ. 90 ரேஞ்ச வந்து இது வந்து ரீச் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஸோ ரீச் பண்ணிட்டு இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கவரிய குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரூ. 140 அப்படின்ற ரேஞ்ச வந்து இது வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததா நிஃப்டி சார்ட்ட பார்ப்போம். ஸோ நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கன்சால்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லெவலா நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா 25,600 அப்படின்ற ரேஞ்ச வந்து இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். அது பண்ணிருச்சு அப்படின்னா, அடுத்த கட்ட வளர்ச்சிய வந்து நம்ம நிஃப்டில பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். நிஃப்டி என்ன லெவல்ல வந்து அடுத்ததா வந்து ட்ரேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஸோ சென்செக்ஸை பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஃபார் நிஃப்டி சார்ட்டை தான் வந்து இது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு தெரியுது. ஸோ எல்லா கேப்பையும் வந்து ஓரளவுக்கு இது வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒரு கேப் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கேப்பை வந்து இது வந்து ஃபில் பண்ணுமா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டோட செர்டினிட்டி அப்படின்றது வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ என்ன மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.